எலெக்ஷன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக வெற்றியை தடுக்க முடியாது. போய் குளத்தூர்ல போய் பேசி பாருங்க சார். நான் ஸ்டாலின் தான் சார் போட்டேன், எப்படி தோத்தான்னு தெரியல. எவனை கேட்டா யாரை கேட்டா அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் விஜயும் சேர்ந்து நின்று 108 இடங்கள்ல தான் ஜெயிக்க முடியும். பழனிசாமி என்ன பண்ணாரு? துரோகிகளுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னாரு. கட்சி போற துரோகிகள் அதை போட்டான். அது என்ன தப்பு? 2 பேரும் அண்ணாவை கும்பிடுறாங்க, 2 பேரும் திராவிட இயக்கம்ன்றாங்க. ஒன்னா சேர்ந்துட்டு போறது என்ன தப்பு இருக்குது? அமித்ஷா பயந்து நடுங்கிறது 2 பேர், செந்தில் பாலாஜி, சசிகலா. செந்தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் சார். அதிமுக எதிர்காலத்தை பத்தி உங்க கருத்து சார்? அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, ஒரு லட்சியம் இல்லாத, ஒரு கொள்கையோ லட்சியமோ எதுவுமே இல்லாத ஒரு புழைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி அது. ஜெயலலிதா இருந்த வரையிலும், எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த வரையிலும் அதில் ஒரு அரசியல் இருந்தது. என்னைக்கு பழனிசாமி கிட்டையும் பன்னீர்செல்வத்திட்டையும் வந்ததோ அது ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. அவங்க மேலே இல்லாத வழக்கே கிடையாது. கொலை குற்றமா இதான் எத்தனை சாத்தாங்குளம், கற்பழிப்பு, ஸ்டெர்லைட் ஆலை, இதெல்லாம் எவ்வளவோ வந்துருச்சு. என்ன பண்ணீங்க? 2வது, ஒரு கட்சியினுடைய தலைவன் கட்சியில் கோவிச்சுக்கிட்டு கட்சியை விட்டு வெளியே போறான்னு வச்சுங்க, அவன் திரும்பி வந்து சேர்றான்னா நீங்க உடனே உள்ள சேர்த்திக்கணும். நீங்க சேர்த்திக்கிட்டாதான் வெளியில போனவங்க திரும்பி வருவோம், கட்சி ஸ்ட்ரென்தன் ஆகும். பழனிசாமி என்ன பண்ணாரு? துரோகிகளுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னாரு. கட்சி போற துரோகிகள் அதை போட்டான். அதனால அதை காப்பாற்ற முடியாது. அவருடைய ஆட்டிடியூடு மாறினா நடக்காது. இப்ப எதிர்காலத்துல அதிமுக திமுக ஒன்னா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப போற போக்குல அவங்களுக்கு சேர்ந்தா ஆகணும், வேற வழி இல்லை. பழனிசாமி என்ன பண்ணுவார்? வந்து சேர்ந்தா ஆகணும். அது என்ன தப்பு? 2 பேரும் அண்ணாவை கும்பிடுறாங்க, 2 பேரும் திராவிட இயக்கம்ன்றாங்க. ஒன்னா சேர்ந்துட்டு போறதுல என்ன தப்பு இருக்குது? கொள்கை அடிப்படையில் இது பண்ணலையே. கலைஞரை பிடிக்காத எம்ஜிஆர் போனா, எம்ஜிஆர் பிடிக்காத கலைஞர் அவ்வளவுதானே. மற்றபடி கொள்கை அடிப்படையில் இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் இருந்தவரெல்லாம் திராவிட இயக்க கொள்கைகளை அவர் இன்னும் தீவிரமா ஃபாலோ பண்ணார். நான் தான் சொன்னேன்னுங்களே, நாட்டை எப்படி பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணார். நல்லா இருந்திருக்கு. கொடி எப்படி இருக்கணுங்கிறதாலும் போட்டார். தமிழ்நாட்டு கொடி எப்படி இருக்கணும் படம் போட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு இருந்தது. அதுக்கு மேலே நான் பேச விரும்புகிறேன். அந்த அளவுக்கு பிரிவினவாதத்தில் அவர் கண்ணு நிறுத்து பாருங்க. பிரபாகரனுக்கு அவர் உதவி செஞ்சதுக்கு காரணமே, அப்பனாவே சொல்றேன், பிரபாகரன் வெற்றி அடைஞ்சு அதை வச்சுக்கிட்டு தமிழீழம் அமைஞ்சதும் தனி தமிழ்நாட்டை நம்ம பிரிச்சிடலாம். எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அவருக்கு தீவிரமாக. அப்பதான் எனக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதை வரும். யாருக்கும் இல்லாத தீவிரம் இருக்குது. அதனால இதெல்லாம் இதுக்கு மேல நான் பேசக்கூடாது. சாவறதுக்குள்ள சில விஷயங்கள்லாம் சொல்லி சேர்த்துக்கலாம். அதனால அந்த மாதிரி இருந்து அந்த பழனிசாமி எல்லாம் அவர் எங்க ஊருக்கு, நான் சேலங்க, எங்களுக்கு 15வது மைல் எடப்பாடி, இப்படி ஒரு தலைவர் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. பழனிசாமின்னு ஒரு ஆளை எங்களுக்கு கேள்விப்பட்டது கூட இல்லை. சேலம்னாக்கா சேலம் கண்ண, பொன்னைய, செம்மலை, எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆள் நாங்கள் கேள்விப்பட்டது கூட. எம்எல்ஏ வருது, எம்பி வருது, என்ன வருது, அமைச்சரா இருந்தாரு, என்னவோ முதலமைச்சரா இருந்தாரு, ஒண்ணுமே தெரியும். போறவன அடிச்சு துரத்தி விட்டு யார் வந்தாலும் சேர்த்த மாட்டேன்னா ஒண்ணுமில்லைங்க. சசிகலாவா நீங்க உள்ள கூப்பிட்டு வச்சிருந்தாக்கா, பெண்ணுடைய தலைமையில் இருந்தாவே கட்சி எப்பவுமே கொஞ்சம் பெருசாகும், பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த மாதிரி அடிச்சு தோர்த்தினாங்க. அந்த அம்மா வரக்கூடாதுங்கிறத அமித்ஷா கண்ணு எடுத்து பாருங்க. அரசியலுக்கு வரும்போதெல்லாம் உள்ள அந்த மாதிரி உள்ள தள்ளினார். பயந்தாங்க. அமித்ஷா பயந்து நடுங்கிறது 2 பேர், செந்தில் பாலாஜி, சசிகலா. 2 பேர்த்த கட்டா அமித்ஷாவுக்கு ஜன்னி கண்டுடும். அவ்வளோ பயந்தார். அவங்கெல்லாம் வந்தால் கட்சி ஒன்றாக்கிடுவாங்க, பெருசாக்கிடுவாங்கன்னு பயந்தாங்க. அதனாலதான் அந்த மாலை கடைச்சோன்னு வரணும்னு தெரிந்தார். இப்போவும் சொல்றேன், கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த மாலை செய்ய முடியும். எடப்பாடியால அதிமுக காப்பாற்ற முடியாது. ஒரு தலைவனுக்கு அடிப்படை பேச்சு திறமை இருக்கணும். அது இல்லைன்னா உங்களை பார்த்த உடனே ஆஹா என்னவா இருக்காரு தலைவர்லாம் இப்படி இருக்கணும், அது மாதிரி ஒரு தோற்றமாக இருக்கணும். 2மே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க உருப்பிடுவீங்க? ஸ்டாலின் பெருசா பேசுறாரோ இல்லையோ, ரோட்ல நடந்து வந்தா சினிமா ஸ்டார் போற மாதிரி இருக்குதுங்க அவரை பார்க்கறதுக்கு. பெண்கள்லாம் ஓடி போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதானே அவருக்கு கவர்ச்சி, அதானே அவருடைய தலைமை பதவிக்கு காரணம், அதே தானே விஜய்க்கும் காரணம். ஏன் 2026 மீண்டும்
திமுகவால ஜெயிக்க முடியல. குறிப்பா கொளத்தூர் தொகுதியிலேயே ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தோத்துருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதைத்தான் அந்த குளத்தூர்ல போய் கேளுங்க. நாங்கெல்லாம் அவருக்கு தாங்க போட்டோம், எப்படி தோத்தான்னு தெரியல. எப்படி ஓட்டு போட தோத்துருப்பாரு? அதுதான் ஞானேஷ்குமார் இருக்காரு எலெக்ஷன் கமிஷனர். மம்தா பானர்ஜி எப்படிங்க தோத்தாங்க? யாரோ அவங்க விட்டாங்க. தேர்தல் ஆணையத்தால் ஒருவருடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது என்று உண்மையானால் இந்த தமிழ்நாட்டுல பாஜக போட்டியிட்ட 33 இடங்கள்ல போட்டிட்டாங்க கூட்டணி கட்சி சேர்த்து. ஏன் அதுல 30 இடத்துல பாஜக ஜெயிச்சுக்கலாமே, ஜெயிக்க வச்சுக்கலாமே? தேவையில்லையே. ஏன் தேவையில்லை? ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க. நீங்க என்னோட கூட்டணியில இருக்கீங்க, நான் உட்காருன்னா உட்காருவீங்க, எழுந்திருப்பீங்க. உங்களை தேர்ந்தெடுப்பா என்ன தேர்ந்தெடுப்பாங்க? அண்ணாமலை கொடுக்கலாங்க. அமித்ஷா இருக்கும் போது கைத்தட்டு உனக்கு வாங்குறீங்க, அப்புறம் உன்னை விட்டா நீ மேல தலைமையில இறக்கி வரல. அதனால நீ போ. இல்ல அதிமுக பாஜக கூட்டணியாவது ஜெயிக்க வச்சுக்கலாமே. ஐகோலா ஒரு கொத்தடிமை நீங்க யாரையாவது காட்ட முடியுமா? சொல்லுங்க. நீட் நேரத்துல எடுத்து போட்டாரு. நீட் நேரத்துல கைது போட்டாரு. ஒரு மறுப்பு நீட் தேர்வு அத்தனை பாஜக மாநிலங்கள் எதுக்குது? இவர் தானே முதல்ல கொடுத்தார். ஜிஎஸ்டி இவர் தானே முதல்ல கொடுத்தார். பாஜக மாநிலங்கள் எதுக்குது? இவர் கொண்டு வர அந்த அளவுக்கு. அதனாலதான் அவரை கடைச்சவரும் அவங்க இறக்கி விடாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏற்பட்ட அடிமை நமக்கு வேற ஒண்ணு கிடைக்கும். அதிமுக பாஜக கூட்டணி தோல்விக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான் காரணமா, பாஜக தான் காரணமா, மத்திய பாஜக தான் காரணமா? ராகுல் காந்தி எப்படி காட்டினார் பாத்தீங்களா இல்லையா? அவ்வளவு தூரம் காட்டினதுக்கு பிறகு இப்ப ராகுல் காந்தி ஏன் தோக்கடிச்சாங்க? இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சு இவ்வளவு ஊழல் நடந்துக்கிறது, ஓட்டு ரிங்கிங் நடந்துக்கிறது தெரிஞ்சு கூட இவ்வளவு பவர்ஃபுல் பார்ட்டியை வச்சுக்கிட்டு நீ என்ன நடவடிக்கை எடுத்த தேர்தல் கமிஷன் மேலங்கிறத தான் ராகுல் காந்தி மேல கோபம். நானும் தான் குற்றம் சொல்றேன், நீங்களும் தான் குற்றம் சொல்றீங்க. நீங்க பெரிய பவர் இல்லைங்க. நான் குற்றம் சொல்றேன், என்கிட்ட பவர் இல்லை, என்னால ஒண்ணு முடியாது. பவர்ல இருக்கிற நீங்களும் என்னாட்ட குற்றம் சொல்லிட்டு வெளியே போனா என்ன அர்த்தம்? என்ன செஞ்சீங்க? எவ்வளவு அழகா காட்டினீங்க. செத்து போன ஒரு 500 பேரை இருக்காங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பேரை நீக்கின ஒரு 500 பேரை கூட்டு உயிரோடு இருக்கிறத காட்டினாரு. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிடுச்சு? இன்னைக்கு தேர்தலுங்கிறது உங்க ஓட்டையும் என் ஓட்டையும் நம்பி இல்லை. நான் இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி கேட்டபோது நான் சொல்லியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். எலெக்ஷன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக வெற்றியை தடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதுங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். தெரிஞ்சு போச்சு. திமுக வெற்றியை தடுத்தது தேர்தல் ஆணையம் தான் உங்களுடைய கருத்து? ஆமா, போய் குளத்தூர்ல போய் பேசி பாருங்க சார். நான் ஸ்டாலின் தான் சார் போட்டேன், எப்படி தோத்தான்னு தெரியல. எவனை கேட்டா யாரை கேட்டா சொல்லுங்க. மக்கள் சொல்வது சேகர் பாபு மீது சொல்றாங்க, நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்றீங்க. எது உண்மைன்னு போக போக தெரியும். பாருங்க, ஏன் காக்கராஜ் சொல்லுங்களேன். அவர் எங்கேயோ போய் ஹோட்டல்ல திருடிட்டு போயிட்டார் ராத்திரில. அப்படி சேகர் பாபு சொல்லும் போது என்னையும் சொல்லலாம், இல்லை என்னையும் ஏற்றி விடுங்க, தப்பு ஒன்று. சரி, ஓகே. அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதிமுக பழனிசாமி தன்னுடைய இதை மாத்திக்கிட்டு கட்சி விட்டு போனவங்களால எப்படி திருப்பி கொண்டு வரதுங்கிறதுக்கான திட்டங்கள் போடலைன்னா அதிமுக வரலாற்றில் இடம் பெற்றுவிடும். இல்லாத நிலை. அந்த காலத்தில் ஒரு அதிமுக என்ற பெயரில் ஒரு கட்சி இருந்தது அப்படின்னு போயிடும். திமுக ஒரு லட்சிய கூட்டணிங்க, லட்சியம் இதுங்க. அவங்க எத்தனையோ தடவை தோத்தாங்க, காணாம போகல. இவ்வளவு பேசுறீங்களா எம்ஜிஆரை பத்தி? ஒரு தடவை தோத்தா ஒரு அரசியல் விட்டு ஓடிட்டு இருக்காரு. தோக்கவே இல்லை, கடைசிவளுக்கு தப்பிச்சாரு. ஆனா வரிசையா 3 எலெக்ஷன் நிக்கிறாரு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, லட்சம் ஓட்டுன்னு குறைஞ்சிக்கிட்டு தான். கடைசி டைம்ல அவர் உடம்பு சரியில்லாம படுக்காம இருந்தது, தோத்து போயிருப்பாரு. உடம்பு சரியில்லாம படுத்ததுனால தான் ஜெயிச்சாரு. திமுக இனி ஒரு காலங்கள்ல தனித்து தேர்தல் சந்திக்கலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்க. அது சாத்தியக்கூறா? திமுக தெரியாதுங்க, அரசியல் எப்படி போகும்னு நமக்கு தெரியும். தனித்து போட்டிட்டு அங்க வெற்றி பெறுவாங்களா? திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? தனித்து போட்டிடுறதுங்கிறது அடுத்த கட்டம் தான். அடுத்த கட்டம் கூட்டணிங்கிறது தான் வச்சாகும். தனித்து போட்டியிட போட்டி உலகம் போறாலும் இது கூட்டணி தான். ஹிட்லர் தனியா உலக தேர்தல் நடத்தலையே கூட்டணி வச்சான். இத்தாலி கூட ஜப்பான் கூட கூட்டணி வச்சான். இங்கிலாந்து அவனை எடுத்து தனியா நிக்கலையா? அமெரிக்கா கூடவும் ரஷ்யா கூடவும் கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூட்டணி வைக்காம நிக்கவே முடியாது. இந்திய அரசியல்ல யார் தனியா நிக்கிறா சொல்லுங்க? தாவைக்கு தனித்து நினைத்தால ஜெயிச்சு ஆட்சி கைப்பற்றிருக்காங்க. இந்த தேர்தல்ல தாவைக்கா ஆட்சி எப்படி பிடிச்சிருக்காங்க? எப்படி பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் காங்கிரஸ் கட்சி தனியாவே ஜெயிச்சாங்க சொல்லுங்க. இல்ல, திமுகவில் இருந்த அத்தனை கட்சியும் போய் சேர்ந்தாங்க.
108 இடத்துல தான் ஜெயிச்சாரு. 126 இடங்கள்ல அவர் தோத்தாரு. தனித்து போட்டிட்டு தனித்து போட்டிட்டு தனித்து போட்டிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அமித்ஷாவும் ஞானேஷ்குமாரும் விஜயும் சேர்ந்து நின்று 108 இடங்கள்ல தான் ஜெயிக்க முடிஞ்சு. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்புறம் என்ன திமுக தனித்து இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல, இந்த எம்எல்ஏக்கெல்லாம் விட்டு ஓடி போயிடுவாங்க போடுது. சுழற்சி முறையில் ஒவ்வொருக்கும் பதவி கொடுக்கப்படும், தயாராக இருக்குன்னு சொல்றாரு. விட்டு போடுவான் போல் இருக்கு, அந்த பயம் வந்துருச்சு. அதுக்கு தான் இதை சொல்றாரு, உங்களுக்கு சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எம்எல்ஏக்களை ரீட்டைன் பண்றதுக்கு. ஆக என்ன நிலைமை, 108 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் பதவி கூட்டணியில வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டா விட்டு போயிடுவான். கூட்டணி வாய்ப்பு கொடுத்தாச்சு, காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சு, விசிகாவுக்கு கொடுத்தாச்சு, இருப்பான். ஒரு 20 பேர் வந்து பழனிசாமி விட்டுட்டு தாவேக்காவுக்கு போனாங்க. அங்க போன உடனே பதவி இல்லைன்னாங்க, திரும்பி விட்டான். அவ்வளவுதான். இப்ப செங்கோட்டையன் இருக்காரு, பதவி கொடுக்காம இருந்திருப்பாரா, நொந்து போயிருக்காருங்கிறாங்க. நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு. ஆதவர்ஜன் எத்தனை கட்சியில் இருந்தவருங்க, சர்வ கட்சி தலைவர்கள் அவர் இல்லாத கட்சியே கிடையாது. இன்னைக்கு இவரோட உட்காந்துருக்காரு. எதுக்காக இருக்காரு? இப்போ எந்த கட்சியும் தேர்தலில் தனித்து போட்டியிடுவது நல்ல எதிர்காலம் இல்லை. அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. கூட்டணி அமைத்து தான் தேர்தல் சந்திக்க நிலையில இருக்கு. ஒலிம்பிக்ல ஓடும் போது ஷூ இல்லாம ஓடு பார்க்கலாம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த டிவைஸ் ஒன்று இருக்குது, அதை போட்டுட்டு ஓடுறதுல என்ன தப்பு? ஸோ திமுக தனித்து களம் காண வேண்டும் என்ற முயற்சி அது பலன் அளிக்காது என்பது பலன் அளிக்குது இதுங்கிறது அர்த்தம் இல்லை. வியாபாரத்தில் உங்களுக்கு விளம்பரம் வேணும், விளம்பரம் போடாம வியாபாரம் பண்ணியா பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கதாநாயகி எல்லாம் சினிமா எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, என்ன ஆகுது பாருங்க. ஒரு சில படம் எடுத்திருக்காங்க, யாரு கதாநாயகி இல்ல, கதாநாயகி இல்லாம எடுத்திருக்காங்க. இல்ல கதாநாயகி இல்லாம நாயகி இல்லாம எடுக்கவே இல்லை. அரசியல்ல வந்து மக்களை கவர்றதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அண்ணாவே சொன்னார், 3 படி, ₹1 3 படி அரிசின்னாரு. அது வந்து நிச்சயம் ஒரு படி லட்சியம் சொன்னாரு. அது அப்போ அன்னைக்கு இருந்த நிபுணர்கள்லாம் சொன்னாங்க, முடியாது யாருனாங்க. கண்ணா வந்து கடைசி வந்து 3 படின்னு சொல்லிட்டாரு. அரசியல் இது ஜெயிச்ச உடனே 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு சில கவர்ச்சிகரமான விஷயங்கள் நம்ம சொல்லித்தான் ஆகும். தமிழ்நாட்டு அரசியல்ல இந்தியாவுடைய அரசியல் சொல்லுது. இந்தியாவுடைய அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல தாவுடைய வெற்றி தொடரும் நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து தற்காலிக வெற்றி பார்க்கணும்? எந்த அளவுக்கு இந்த மாதிரி கூத்தம்லாம் அடிச்சாருன்னா 6 மாசம் கூட தாங்காதுன்றீங்க. இப்ப தாவேக்கு எல்லாரும் பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விவேக் ஒரு படத்துல காட்டுவாங்க, அது சொல்லுவாரு, சரியான காமெடி பீச் எடுத்துட்டு வந்தாரு, காமெடி பீச் ஆகிட்டாரு. இந்த ஆட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? தாவேக்கு ஆட்சி பத்தி அவர் நடத்தினார் தான் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு எதுவும் செஞ்சதா தெரியல. 2 மாசம் தான் ஆகுது. ரெக்கார்டு வச்சுட்டாரு, பாலியல் வழக்குல வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறாங்க. ஒரே மாசத்துல 227 ஃபெயில் ஆச்சாங்க, வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறாங்க. அது திமுகவால போடப்பட்ட அடிக்கல்னு சொல்றாங்களே, திமுகல என்ன அது தொடர்ச்சி தான் நடந்திருக்கு. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. திமுக கட்சி ஆரம்பிக்கிறது பெண்களே தமிழ்நாட்டில் இல்லை, அப்புறம் தான் பெண்களே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கற்பழிப்பு ஆரம்பிச்சு. அது ஒன்றும் பெண்களே இல்லை. திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சப்போ தான் பெண்கள்ங்கிற ஒரு இனமே உருவாச்சு மனிதவங்க. அதுக்கப்புறம் தான் கற்பழிப்பு பண்ணாங்க. தாவேக்கா வாழ்க. திமுக எதிர்காலத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? திமுக எதிர்காலம் ஏன்னா அவங்க திமுக அழிஞ்சிடும்னு காமராஜர் சொன்னார், ராஜாஜி சொன்னார், நேரு சொன்னார், எம்ஜிஆர் சொன்னார். எம்ஜிஆர் சொல்லலை, எம்ஜிஆர் அதில் இதாக இருந்தார். இவ்வளவு பேர் சொன்னாங்க, ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்கெல்லாம் எங்க? அதே மீறி திமுக இருந்துகிட்டு வளர்ந்தது, ஆட்சி கைப்பற்றி இருந்துகிட்டாரு. நான் எம்ஜிஆர் அப்படி சொல்லலை. ஏன்னா அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு கட்சிக்காரர் வந்து பேசும்போது ஆரம்பிக்கிறப்ப உட்காந்துருக்காரு, கூட இவர் உட்காந்துருக்காரு. எம்ஜிஆர் சொன்னால் குஷியாக இருப்பார்னு நினச்சிக்கிட்டு, அண்ணே இதை மாத்திரம் பண்ணிட்டேன்னா திமுக அப்படியே ஒழிச்சிடலான்னு. இவர் இப்படியே குடிஞ்சு இப்படி எழுதிக்கிட்டு இருந்தார். பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னாரு, திமுக ஒழுங்காது, திமுக நான் வளர்த்தன கட்சி, அதான் கலைஞர் ஒழிப்பேன் வேணா பேசு, திமுக ஒழிப்பேன்னு சொல்லி தொலைச்சிக்கிட்டு நாடு. அங்கே ஒரு 4 பேர் மாணவர்கள் நின்று கேட்டது, திமுக ஒழிப்பேன்னு காமராஜர் திமுக நம்பர் 1 எதிரின்னு ராஜாஜி டிக்ளேர் பண்ணாருங்க. எங்க காமராஜர் டிக்ளேர் பண்ணாருங்க, எங்க சொல்லுங்க? திமுக இருந்துகிட்டு தான் இருக்கு.
காமராஜர் தான் மறைந்து விட்டார். அவரை திமுக ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் காணாம போயிட்டாங்க, அவ்வளவுதான். திமுக இன்னும் இருக்கின்றது. ஆமா, அவ்வளவுதான். ஸோ திமுகவுடைய அரசியல் தொடரும். அந்த கொள்கைகள் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறவர்களும் தொடரும். அண்ணா என்ன சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை கை விட்டார். உயிரான கொள்கையை கை விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் வந்து காங்கிரஸுக்கு போயிட்டார். அண்ணாவை கிண்டல் பண்ணி திராவிட நாடு பணத்தை வச்சு, திராவிட நாடுன்னு பணம் மாதிரி வச்சு ஒப்பாரியெல்லாம் வச்சு எல்லாம் நடத்தினார். திமுக அழிந்ததுன்னு இந்த பத்திரிகைகள்லாம் எழுதினாங்க. அதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதே போல திமுக மீண்டும் மிகப்பெரிய வெற்றி. கொள்கை அடிப்படையிலையும் ஒரு சமூக நீதி அடிப்படையிலையும் நடக்கிற எந்த கட்சியும் அழியாது. ஒரு உயர் ஜாதி பூணூல் போன்றவங்க இருக்கிற வரையிலும் திமுக அழிக்க முடியாது. சரி, ஓகே சார். இப்போ 2024 ஆண்டு முதல் ஒரு ஆண்டுக்கு முன்பு வரையில பாமகவில் நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் ஒரு பனிப்போர் இருந்தது. கட்சி இரண்டாக உடைந்தது. ஆனா இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அது என்னுடைய பழைய பதிவுகள்லாம் பாருங்க. இந்த டிராமா 6 மாதத்துல முடிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. எடுத்து பாருங்க. எதுக்காக இந்த டிராமா போடணும்? கட்சியில ஈகாக்கா இல்லைங்க. வன்னியர்களுக்கு ஏகபோக தலைவர்கள் பேர்ல இருந்தாங்க. என்னைக்கு அன்புமணி உள்ள வந்தாரோ அன்னைக்கே பாதி வன்னியை வழி விட்டாங்க. சிபி சண்முகம் அதிமுகவில், கேபி முனுசாமி அவங்கெல்லாம் பாதி பேரை கூட்டிட்டு போயிட்டாங்க. துரைமுருகன் மீதி பேரை கூட்டிட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேரும் அப்பனும் மகனும் தவிர வேற யார் கட்சியில் யார் இருக்கா? முடிஞ்சு போச்சு. அப்புறம் தான் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. அப்பனும் மகனும் அடிச்சுக்கிற மாதிரி ஸ்டண்ட் போட்டாங்க. அப்போ வந்து என்ன கேட்டாங்க, நாடகம் சரியா இல்லைங்க, கதை வச்சனம் சரியாக எழுதலை அப்படின்னு. 6 மாதம் கூட இந்த ஷோ ஓடாது. அது 6 மாதத்தில் முடிஞ்சு போச்சு. தந்தை மகனுக்கு ஏற்பட்ட அந்த பிளவு என்பது ஒரு நாடகம் தான், ஒரு உண்மையான பிளவு இல்லை. ஏன்னா அன்னைக்கு இது ஹெட்லைன்ஸ் வந்தது இல்லை. அன்புமணி ராமதாஸ் மோதல் ஹெட்லைன்ஸ் போட்டு 1 வாரம் செய்தி வந்தது இல்லை. அரசியல்வாதிக்கு அது முக்கியம் இல்லை, அதுக்கு தான் அது பண்ணாங்க. அவ்வளோ. இப்ப தேர்தலின் போது ஏன் பிரிந்திருக்க வேண்டும்? அதுக்கு என்ன நாடகம் போட வேண்டும்? அந்த நேரத்தில் ராமதாஸ் நைத்த காட்டிக்கிட்டாரு. அதான் ஏன் ஒன்னாவது இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? அவங்க செல்வாக்கு போயிடுச்சுங்க, அது தெரிஞ்சு போச்சுங்க அவங்களுக்கு. வன்னியர்கள் இவங்களை நம்பல. அவங்க ஒரு காலத்துல ராமதாஸ் யாருகிட்ட சேர்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியுங்கிறது காலம் இருந்தது. அதே தான் விஜயகாந்துக்கு இருந்தது. 2 பேரும் என்னைக்கு அவங்க சொந்தக்காரர்களை கொண்டு உள்ள விட்டாங்களோ அன்னையோட அவங்க கதை. நீங்க பிரேமலதா வாரிசு அரசியல் மக்கள் விரும்பல. அப்போ வாரிசு அரசியல் இல்லை, யாரை கொண்டு வர்றீங்கிறது இருக்குது. நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? அன்புமணி வந்து அமைச்சரானதுக்கு எதிர்த்து தான் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே யாரா துணைத் தலைவர் பார்த்தாக்கா பொண்டாட்டி, யாரா பொருளா செயலாளர் பார்த்தாக்கா மச்சான். அப்புறம் நீ என்ன யோகிய? வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என்ற வாரிசு அரசியல் இல்லைங்க, அதை பேசக்கூடாது. நீங்க என் மகன் வந்திருக்க கலைஞர் என்ன பண்ணாரு? என் மகன் ஸ்டாலின் கொண்டு விடுறேன், ஏத்துக்கிறீங்களா மாட்டீங்களாங்கிறது நான் தேர்தல் நிக்க வைக்கிறேன். ஏத்துக்கிட்டா வருவான், இல்லாட்டா வீட்டுக்கு போடுவாங்க, ஜெயிக்க வச்சுக்க. அவ்வளவுதான். அவங்க தேர்தல் நின்று தாங்க தலைவரானாங்க. உதயநிதி இன்னைக்கு பாருங்க இவ்வளவு பெரிய தோல்வி வந்த நேரத்தில் உதயநிதி ஜெயிக்கிறாரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரி, அந்த இவிஎம் வந்து ஏன் உதயநிதியை தோற்கடிக்கல, முதலமைச்சர் தோற்கடிச்சிருக்கு? என்ன காரணம்? நான் யோகியான்னு காட்டுறதுக்கு சில இடங்கள்ல தோத்தாவுங்க. சீட்டாட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். முத நீங்க சீட்டாட வர்றீங்க, சூதாட்டத்துக்கு வர்றீங்க, உங்க நல்ல பசையான ஆளு, அடிச்சா பெரும்படம், உங்களை விட்டுறக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், சீட்டாடுற குரூப்பு உங்களை உட்கார வச்சுருவோம், சீட்டு போடுவோம். போட்டு முடிச்சாக்கா நீங்கள் 100 ரூபா கட்டுவீங்க, பயங்கரமாக ஜெயிப்பீங்க. 100 ரூபாய்க்கு 1000 ரூபா கிடைக்கும். என்ன இன்னும் அடுத்த ஆட்டம் போடலாமாடா? அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் நீ கிளப்புல இது அடுத்த போட்டு அந்த 1000ஐயும் வைக்கிறீங்க, ஒரு 5000 வரும். அடுத்த அந்த 5000 அப்படி வைக்கிறீங்க, 10,000 வருது. மறுநாள் காலையில் அவன் தான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க ரெடியாக. 3 நாள் அப்படி ஆட விட்டுட்டு 4வது நாள் எவ்வளோ காசோட வந்தீங்களோ அத்தனையும் பிடுங்கிக்கிட்டு உங்களை பஞ்ச பராரியாக அப்படி அனுப்பிச்சிடும். அதுதான் சீட்டாட்டம், அதுதான் அரசியல். அதனால் இதெல்லாம் தேர்தல் ஆணைய யோக்கியமாக நடந்ததுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க இங்கே ஃப்ராடு பண்ண தெரிஞ்சு போயிடும். அதனால் இது விட்டாங்க தமிழ்நாட்டை. நான் யோகியான்னு காட்டுறதுக்காக. இப்போ இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, எப்படி அந்த இடத்துல பார்த்தா ஜெயிச்சாங்க? அந்த மாதிரி யோக்கியமாக இருந்தாங்க நடத்தாங்கிறதுக்கு
நீங்கள் இந்த தோல்விகளை நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் யோக்கியமாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக இந்த தோல்விகளை கொண்டு வருவோம். தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு அதிகமா நம்பிக்கை வந்துவிடக்கூடாது. தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்தல, அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே பாயிண்ட். உங்கள் வாக்குகளை அவங்க யாரும் கேட்கல, அவங்கள மதிக்கவும் இல்லை. யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வியை தழுவ வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். ஞானேஷ்குமார் தான் முடிவு எடுக்கிறார். இன்னொரு விஷயம் பாமகவுல தந்தைக்கும் மகனும் ஏற்பட்ட பிளவு மீண்டும் ஒன்று இணைப்பு எல்லாமே நாடகம். நாடகம் ஜனமா ஓவர். இந்த நாடகத்து நோக்கம் என்ன சார்? விளம்பரத்துக்கு போனாங்க, அது ஒண்ணு பருப்பு வேகல, பிரயோஜனம் பண்ண முடிச்சுட்டாங்க. ஷோ ஓவர். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அவ்வளவுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா விளக்கமாக பதில் அளித்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு விவாத களத்தில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.